சார் உங்கள் ரூமில் வந்து நோட் பண்ணியிருக்கேன், நிறைய முருகர் ஃபோட்டோஸ் இருக்குது, அது ஏன்? முருகர் ஃபோட்டோஸா? ஆக்சுவலாக இது ஜென்ரல் டாபிக் தான், அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல். முருகர்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் கடவுள். அவர் வந்து ரொம்ப அழகானவர், ரொம்ப அறிவானவர். அதுக்கெல்லாம் பேசிக்காக ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் என்றால் அழகு அப்படின்ற மீனிங் என்னன்னா, ஆக்சுவலாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார், அது சீமான் சொல்லியிருப்பார் ஒரு மீட்டிங்கில். முருகன் என்று ஏன் பெயர் வந்ததுன்னு. முருகன் என்று ஏன் பெயர் வந்ததுன்னா, குன்றுகள் மீது ஏறி ஏறி உடம்பு முறுக்கேறியதால் முருகன் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை சொன்னதா இவர் சொல்லியிருப்பாரு. அது ஆக்சுவலா எனக்குமே அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி இருந்தே முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இது சொன்ன உடனே அது ரியல் ஆகி போச்சு. ஆக்சுவலா கடவுள்ன்றது வந்து சிலை வழிபாடு அந்த இதெல்லாம் போறதை விட நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி நம்ம உடம்பு வந்து முறுக்கேறினா நம்ம வந்து அழகா தெரியும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம தமிழ் சமூகமும் சரி, தமிழ் கடவுளும் சரி, நல்லா வந்து உடற்பயிற்சி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அழகும் அறிவும் தானா வரும்ன்றத ஒரு கருப்பொருள் தான். ஸோ அந்த உடற்பயிற்சி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றதுக்கோசம் நான் முருகரை வந்து வச்சிருக்கேன். அதுவே கையில் இருக்கிறது உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி இருந்தால் தான் மனுஷனால வந்து ஒரு யோசிக்க முடியும், அடுத்த லெவல் போக முடியும். ஸோ அது ரெண்டு பேர் இருக்கிறதா அது பேசிக்கான லைஃப் திங்ஸ்னால அதை நான் வழிபடுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ.